ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஹார்ட் கில்லர் ட்ராமாவில் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபடேல் பைசன்னு ரெண்டு பேரும் அந்த அம்மா கூட உட்காந்து பேசுகிறாங்க. அதில் பைசன் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இந்த ஆள் தான் எங்களோட பேரண்ட்ஸை கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஏன் இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு பைசன் பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இங்கே பார்ப்பா, அதுக்கு நேரங்காலம் வரணும். இப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் தயாராகிட்டீங்க. அதனால தான் இந்த அசைன்மெண்ட் வந்து இப்போ உங்கள் கையில் கொடுக்குறேன். இந்த அசைன்மெண்ட் முடிச்ச பிறகு நீங்கள் இந்த வேலை விட்டு போகணும்னா போய்க்கலாம், இல்லை உங்களுக்கு பிரேக் வேணுமா எடுத்துக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் முடிச்சுதான் ஆகணும். இந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கீன் இருக்காம்ல, இந்த கீன் ஹெல்ப் பண்ணுவான். என்னடா கீனு என்ன சொல்ற அடி இந்தம்மா கேட்குறாங்க. அந்த கண்ணாடியே திருதுன்னு முழிக்கிறான். இந்த கண்ணாடியோட பேர் தான்ப்பா கீனு. கீனோ ஓகேதாம்மா அடி இவன் அம்மான்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த கண்ணாடி தான் உண்மையான அம்மா வந்து இந்த அம்மா போல இருக்கு. இந்த ரெண்டு பசங்களையும் வந்து தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க போல இருக்கு. இப்படி இந்த பக்கம் விஷயம்லாம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. இப்படி சீரியஸா போய்கிட்டே இருக்கும் போதே இந்த கீன் பையன் வந்து வேகமா வெளியேச்சு வந்துட்டான். இந்த கீன் பையன் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாவே வெளியேச்சு வரான். இந்த நேரம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கம்ல, அவன் வேற கரெக்டா வரான். அவனோட பேர் வந்து என்ன, டேனு. என்னப்பா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு டேன் வந்து கேட்க, அட போடா வாழ்க்கையே விரக்தியா போகுதுன்னு இந்த கீன் பையன் ரொம்ப அப்செட்டா பேசுறான். என்னது உனக்கு விரக்தியா போதா, நீ தான் எல்லா வேலையும் சிறப்பா பண்ணுவீல, உனக்கு ஏன்ப்பா இப்படி அப்செட்டா போகுதுன்னு இந்த டேன் பையன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது சரி, நல்லா தான்டா பேசுற, பேசியே கவுத்துடுறது. சரி பிறகு மீட் பண்ணலாம் அப்படின்னு கீன் சொல்ல, என்னது பிறகு மீட் பண்றதா, பிறகு மீட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த டேன் பையனும் ஒரு ஆர்வமா கேட்டு இருக்கான். இவங்க பேசுறத பார்த்தா இவன் ரெண்டு நல்லா வந்து ஏதோ ஒரு ட்ராக் ஓடி இருக்கு போல இருக்கு. அது முழுசா கண்ணி ஆறக்குள்ளேயும் கரெக்டா அந்த கீன் பையனோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா இந்த டேன் பையன் வந்து நான் சுக்கா எஸ்கேப் ஆயிட்டான். என்னப்பா என்ன பேசியிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அம்மா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிருந்தோம் அப்படின்னு மட்டும் சொல்லி இந்த கீன் பையன் வந்து சமாளிக்கிறான். பேசிக்கிறீங்களாக்கும், நான் கூட ரெண்டு பேரும் ஏதோ டேட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டேன்ப்பா அப்படி இந்த அம்மா வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டே பேசிட்டு போறாங்க. இந்த அம்மா பேசாத பார்த்தா உண்மையாவே பெரிய வில்லி இந்த அம்மாவா தான் இருப்பாங்க போல இருக்கு. கீன் பையன்லாம் இந்த அம்மா கிட்ட பேசும்போது பார்த்து தான் பேசியிருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஸ்டைல் பையனை தான் காட்டுறாங்க. அவன் பதறிக்கிட்டே உட்காந்துருக்கான், படையில பார்க்கக்கூடாதுன்னு. இவன் நேரமா என்னன்னு தெரியல, படையில் வந்து கரெக்டா இவன் பக்கத்துல வந்து உட்கார ஸ்டைல் பையனுக்கு பதறுது. அவன் தள்ளி போனாலும் கரெக்டா இந்த படையல் பையன் வந்து அவன் பக்கத்துலயே போய் தொடைய பிடிச்சி என்ன விலகி போற அப்படின்னு கேட்க, அது ரொம்ப ஹீட்டா இருக்குப்பா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ரொம்ப உளர்றான். ஏய் நீ முந்தி இருந்தமா இல்லடா, என்னை எப்போத்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிருப்ப, என் கூட பேசணும்னு நினைப்ப, ஆனா இப்பயே நீ வந்து விலகி போயிருக்க. ஒருவேளை உனக்கு என் கூட பேசுறது பிடிக்கலையா, அது சரி, நான் தான் இன்னும் முழுசா லவ் பண்ண ஆரம்பிக்கல. சரி உனக்கு பிடிக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு இந்த படைப்பை வந்து எதிர்த்து போக பார்க்க, ஐயோ காரியமே கெட்டு போச்சு, இவன் எஞ்சி போயிட்டானா எப்படி இவனை பத்தி விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அதனால இந்த ஸ்டைல் பையன் என்ன பண்றானா, போகணும்னு பிடிச்சி ஏப்பாப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்ல, ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரிசல்ட் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிச்சாங்கிறத என்னாலேயே நம்ப முடியல, நம்ம இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துட்டோமா அப்படி விஷயத்த நம்ப முடியலன்னு ஸ்டைல் பையன் சமாளிக்கிறான். அதை தாண்டா நான் சொல்றேன், நம்ம இன்னும் சேரெல்லாம் செய்யல, ஜஸ்ட் ட்ரையல் மட்டும்தான், நம்ம ரெண்டு நாள்ல வந்து ட்ரையல் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, என்ன புரியுதா அப்படி இந்த படைப்பை வந்து திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ என்னப்பா திருப்பி இதே சொல்லியிருக்க, சரி விடு நம்ம அடுத்த விஷயத்த பார்க்கலான்னு ஸ்டைல் பையன் என்ன பண்றான்னா, அவன் பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா போய் எப்படியாச்சும் அவன் வீட்டுக்குள்ள போலான்னு ஸ்டைல் பையன் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா படையில என்ன சொல்றான்னா, அப்பா கராச்சி போய் பண்ணலான்னு இவன் சொல்ல, இது கராச்சிக்கா வேண்டாண்டா அப்படி என்னதான் இந்த ஸ்டைல் பையன் சொன்னாலும் அங்கேயே போய் பண்ணலான்னு இந்த படையல் பையன் வந்து அதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பைசன் பையனை காட்டுறாங்க. அவன் பூனை வச்சு கொஞ்சிக்கிட்டு அந்த போட்டோவை வந்து அதை காட்டிக்கிட்டு அனுப்ப, பூனை எப்படிரா இருக்கு அப்படின்னு கேட்க, பூனையெல்லாம் நல்லா தான் இருக்கு, அதோட பூனையோட உடல் சேர்த்து போட்டோ எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு காண்டி கேட்க, எடுத்து அனுப்பிட்டா போச்சுன்னு இந்த பைசன் பையனும் பூனையும் அவனையும் சேர்த்து போட்டோ எடுத்து அனுப்புறான். இப்போ சொல்லு யார் அழகா இருக்காங்க அப்படின்னு பைசன் கேட்க, என்ன கொஸ்டின் இது, ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து மாத்த வச்சு கிஸ்ஸா கொடுத்தா நல்லா இருக்குன்னு காண்டு பையன் இப்படிலாம் சொல்ல, கேட்டியா அப்படின்னு பூனை கூட வந்து இந்த பைசன் பையன் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க நல்லா கொஞ்சம் ரொமான்டிக்கா நல்லா கொஞ்சி பேசியிருக்காங்க. காண்டு பையனுக்கு தான் உள்ளுக்குள்ள பதறுது. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ள போய் எவிடன்ஸ் வந்து சட்டையுடன் எடுத்து வந்துடணும் அப்படின்னு அவர் வேற சொல்லியிருப்பார்ல. அந்த விஷயத்த வேற இந்த காண்டு பையன் வந்து ரொம்ப யோசித்து பார்த்துட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல விட்டு ஆட்டேக் ஆகாது, கொஞ்சமா பக்கத்துல நெருங்கிட வேண்டியதுன்னு காண்டு பையன் என்ன பண்றான்னா, பைசனை வெளியே கூட்டு போய் இவங்க என்ன நல்லா ஃபன் பண்ணி விளையாடி இருக்காங்க. அதுலயும் இந்த காண்டு பையன் வந்து பாஸ்கெட் விளையாட
நான்லாம் இதில் ஸ்கூல் படிக்கும்போது கிங்கு தெரியுமா அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து ரொம்ப பெருமை பீத்திட்டு இருக்கான். நல்லா தான் பெருமை பீத்துற, சரி நீ எதுல தான் ஸ்பெஷல் இல்லை அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இந்த பைசன் பையன் கேட்க, நான் தானே ஸ்கூல் படிக்கும்போது எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிட்டு, என்ன ஒன்ன மாதிரி ஒரு பையன் மட்டும் என் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டான், அவனும் இருந்தான் ஏன் வாழ்க்கை சிறப்பாக தாறுமாற போயிருக்குன்னு இந்த காண்டு பை ஒவ்வொரு நிமிஷமும் எப்படிலாம் பைசன்கிட்ட பேசி அட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் பேசி அட்ராக்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பைசனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்ன கேம் பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த காண்டு பையன் என்ன பண்ணுறான்னா நோட்லாம் பண்ணலாம். ஏன்டா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த பைசன் கேட்க, எப்பா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்து வந்து அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட விஷயம் வந்து சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்ல, உன்னை சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி பேசியிருக்கான். இப்படி இவங்க என்ன நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது திருதுப்புன்னு அதான் காண்டு கூட வந்து ஒரே ஒர்க்காக வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல அவன் வாரான் மந்தை வாய்ச்சி சும்மா இல்லாம, என்னப்பா உன்னோட புது பாய் ஃப்ரெண்டு அவன் கூட ஜோடி வந்து நல்லா சுத்துற போல இருக்கு, அப்புறம் என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் வந்து பர்கர் கடைலாம் வச்சிருக்கான் போல இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பாய் வந்து இப்படிலாம் பேச, இரு நான் பர்கர் கடையில தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கரெக்டா இந்த பைசன் பையன் கேட்க, அது வந்து நீ அன்னைக்கு வந்து பர்கர் கொண்டு வந்தில அதை வச்சு ஜஸ்ட் கெஸ் பண்ணேன், அதை சரி கொடுங்க. ஆமாப்பா நீ எப்பயுமே இந்த பெட் வச்சு தானே விளாடுவ, காரை பெட் வச்சு இல்லீகலா அப்படிதான் விளாடுவ, இப்படிலாம் விளாண்டு இருக்கு அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பையன் வந்து காண்டோட வாயை வேற புடுங்கணும். பாரு இப்ப நான் அதெல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு அந்த காண்ட பையன் சொல்ல, ஓ லவ்வர்ஸ் லவ்வரம் ஆயிட்டீங்க அதனால நீங்க திருந்திட்டீங்க அதெல்லாம் நம்பணுமாக்கும், சரி ஏதாவது ஒண்ணு என்ன மீட் பண்ணா பெட்டிங் கிளப்ல வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பையன் போறான். இந்த ஜேம்ஸை பார்த்தாலே பைசனுக்கு வந்து சுத்தம் பிடிக்கல, அவனுக்கு என்னை பத்தி இன்னும் முழுசா தெரியல, என்ன நானே அவனுக்கு வந்து முழுசா அறிமுகப்படுத்திட்டே ஆகணும், என்ன பர்கர் கடையில வேலை பார்க்குற பட்லர் நினைச்சிட்டு இருக்கான், நான் யாருன்னு காட்டியே ஆகணும் அப்படின்னு வேற இந்த பைசன் பையன் வந்து வில்லத்தனா பேச, ஐயோ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு காண்டுக்கு தான் உள்ளுக்குள்ள பதறுது. இன்னொரு பக்கம் ஸ்டைலு படையலு அவங்க எல்லாரும் நல்லா கேம்லாம் விளையாடி இருக்காங்க, எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுல ஜெயிச்சது ஸ்டைல் ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் படையில உட்காந்து பேசுறான், ஆமாவா நீ எதுக்கு மெக்கானிக் வேலை பாக்குற, பிடிச்சி பாக்குறியா இல்ல உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாக்குறியா அப்படின்னு படையல் கேட்க, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணிக்கிருந்தேன், அதுக்கப்புறம் என் அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்படியே காலப்போக்கில் என் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இதுவே என்னோட வேலையா போச்சு, அது மட்டும் இல்லாம ரேஸுக்கு கூட நான் வந்து காரை வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு ஸ்டைல் பையன் சொல்ல, தெரியுமே நல்லா தெரியுமே அப்படின்னு படையல் சொல்றான். என்னது தெரியுமா உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும் அப்படின்னு ஸ்டைல் வந்து கேட்க, அதான் சோசியல் மீடியா வந்து அக்குவீர் ஆணிவரா எல்லாத்தையும் போட்டிருக்கே தெரியாம இருக்க போதா அப்படின்னு இந்த பையன் சொல்ல, இவன் என்ன என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு ஸ்டைல் பையனுக்கா உள்ளுக்குள்ள பதறுது. சரி நீ என்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுன்னு சொல்லல, உனக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு சொல்லு அப்படின்னு வேற படையல் கேட்க, என்னத்த சொல்ல அப்படின்னு ஸ்டைல் வேற ரொம்ப யோசிக்கிறான். அது வந்து எனக்கு உன்கிட்ட வந்து எல்லாமே பிடிக்கும், உன்னை சேஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் வந்து சமாளிக்க பார்த்தா, ஏன்னா நான் என்ன கார் ரேஸா சேஸ் பண்ணு சொல்லியிருக்க, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேன் அப்படின்னு பழைய கேட்க, என்னத்த தெளிவாக சொல்லுன்னு ஸ்டைல் பையன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். 19 அவங்ககிட்ட இருக்க எல்லாமே பிடிக்குன்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சு விட்டான். எனக்கு என்னமோ நீ சொன்ன பதிலாக சாட்டிஸ்ஃபை இல்லை, சரிப்பா மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம், யார் ஃபர்ஸ்ட் போறான் பார்க்கலாமா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து ரேஸுக்கு தயாராகிறான். இவன் என்ன ரொம்ப டீப்பா இருக்கான், ஒருவேளை நான் இவங்கிட்ட வந்து பொய்யா பலனே தெரிஞ்சா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு ஸ்டைலுக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள வந்து பதறுது. இன்னொரு பக்கம் இந்த காண்டு பையன் என்ன பண்றான்னா அந்த ஜேம்ஸ்க்கு வந்து கால் ட்ரை பண்றான், அவன் அட்டன் பண்ணவே மாட்டான். அதனால அந்த பெட்டிங் கிளப்ல இருப்பாங்களே அவன் கால் பண்ணி ஜேம்ஸ் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, அவன் பெட்டிங் கிளப் போயிட்டான்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஜேம்ஸ் தெரியும் எவனோ ஒருத்தன் வந்தானே அப்படியே அந்த கிளப்ல உள்ளவன் சொல்ல, என்னது எவனோ ஒருத்தன் வந்தானா யார்டா அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு காண்டு கேட்க, குட்டியா சின்னதா கியூட்டா இருப்பாங்க. அவங்க சொன்ன உடனே இந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு போனது பைசன் தானே, இந்த காண்டு பையன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் ஸ்டைலு படையில ரெண்டு பேரும் கராச்சிக்குள்ள வந்துட்டாங்க, எல்லா வேலையும் இந்த ஸ்டைல் பையன் தான் பண்றான். எப்பாரு என் அப்பா வந்து எனக்கா இன்னொரு ஆள் கூட ஹெல்ப்புக்கு வைக்கிறதா சொன்னாரு, ஆனா எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பண்ணுவேன்னு என் அப்பா கிட்ட வந்து உறுதியா சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும் போதே படையல் பையனுக்கு வந்து ஸ்டைலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ என்ன வந்து ஒவ்வொருத்தரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹக் மட்டும் பண்ணல, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆகுது.
டெவலப் ஆன அப்புறம் என்ன ஆக போகுது, அவ்வளவுதான், எல்லாமே இவங்களுக்குள்ள வந்து நடந்து முடிஞ்சு போச்சு. இப்பதான் இந்த ஸ்டைல் பையன் வந்து படையல் பையனோட செஸ்ட் பக்கத்துல பார்க்க அங்க லைட்டா காயமா இருக்கு. என்னது இது காயம் அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் இந்த படையல் பையன் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்றான். ஏண்டா எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா, ப்ளீஸ்டா சொல்லுடா, சொல்லுடா சொல்லுன்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க சரி சொல்றேன், என் அம்மா அப்பா வந்து கொன்னுட்டாங்க, அப்ப அந்த கொலை பண்ணாங்களே அவங்களால வந்த காயம் தான் இது அப்படின்னு இந்த படையல் பையன் சொல்ல, உன்னோட வலிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கா, சாரிடா சாரி, நான் இதை பற்றி கேட்டக்கூடாது. சரி உனக்கு லவ்வர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என்னது லவ்வர்ஸா, என் வாழ்க்கை ரொம்பவே கொடூரமானது, நான் மற்றவங்களையும் ரிஸ்கில் வந்து உள்ளே இழுத்து விட விரும்பலை அப்படின்னு இந்த பையன் சொல்ல, எனக்கு கொடூரமானதா, அப்படி என்ன கொடூரமானது, எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து போட்டு வாங்க பார்க்குறான். இருந்தாலும் படையல் பையன் வந்து தெளிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, அதுலேயும் ரிஸ்க் இருக்கு அடி இந்த படையல் பையன் வந்து கொஞ்சம் பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் உனக்காக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்தில் போக அதுக்குள்ளே இந்த காட்டு போயிருக்கான்ல அவன் வேகமா உள்ள வரான். அவனுக்கு இவங்கிட்ட சேர்த்து வச்சு பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கு. ஏன்னா நீ இதுக்கு அப்படி வந்த அப்படின்னு ஸ்டைல் கேட்க, அது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியே ஆகும்டா, தனியாவா அப்படின்னு காண்டு வந்து ஸ்டைல தனியா கூட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஏண்டா அந்த ஜேம்ஸுக்கு பைசனால வந்து ஏதாச்சும் ஆபத்து வந்தா என்ன பண்றது, என்னடா பண்றது, ஒருவேளை நான் எதுக்காக வந்து இவன் கூட பழகுறேன் அப்படின்னு ஏதாச்சும் விஷயம் சொல்றேனா, இல்ல என்னோட பாஸ்ட பத்தி ஏதாவது சொல்றேனா, எனக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குடா அப்படின்னு காண்டு போய் வந்து ரொம்ப பதறான். டேய் உன் பிரச்சனையாச்சும் பரவாயில்லடா, என் பிரச்சனை அதுக்கு மேலடா, இங்க பாரு படையல் கூட பழகிற ஒவ்வொரு நிமிஷம் திக்குன்னு இருக்கு, ஒருவேளை என்ன பத்தி தெரிஞ்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து அதுக்கு மேல பதற. சரி விடு, நான் விட மாத்தி பதறிக்கிட்டே இருந்தா ஆட்டைக்காகுது, பேசாம இந்த விஷயத்துக்கு வந்து ஒரே சொல்யூஷனு, அதான் அவன் அன்னைக்காரன் அந்த படையல் இருக்கான்ல அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு அவன்கிட்ட போய் சொல்ல, என்னது பைசன் பையன் இப்படி பண்ணிட்டானா, டே என்னடா சொல்றீங்க அப்படின்னு படையலால நம்ப முடியல. எப்பா ஜலசா இப்படி பண்ணிட்டாப்பா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு காண்டு ஸ்டைல்னு மாத்தி கேட்க, நான் இதுக்குடா ஹெல்ப் பண்ணோம், என் தம்பி ஒருக்கா முடிவெடுத்துட்டா முடிவை மாற்ற முடியாது அப்படின்னு இந்த படையல் பையன் சொல்றான். எப்பா ப்ளீஸ்ப்பா, நீ மட்டும் என்னோட லவ்வரா இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ஒரே வார்த்தையை லாக் பண்ண, வேற என்ன பண்ண, லவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதனால இந்த படையல் பையன் என்ன பண்றான்னா டக்குன்னு பைசன் வந்து கால் பண்ண, எங்க இருக்க அப்படின்னு படையல் கேட்க, அது ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். தம்பி இப்ப உனக்கு காரம் சரல ஒத்துக்காது, உண்மையை சொல்லு அப்படின்னு படையல் கேட்கறான். பைசன் பையன் சொல்லவே மாட்டேக்கான், ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொல்றானே தவிர எங்க இருக்குன்னு சரியா சொல்லவே மாட்டேக்கான். ஆனா பின்னாடி இருந்து மட்டும் கத்திர சத்தம் வந்து நல்லாவே கேக்குது. இதை வச்சே கரெக்டா படையல் பையன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், அவன் வேற எங்கேயே இருக்கான்னு படையல் பையன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் இந்த பைசன் பையன் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு விஷயத்த விட்டு சொல்லாம காலை கட் பண்ணிட்டான். இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு காண்டுக்கு வந்து ஒண்ணும் புரியாம, சரி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு இந்த காண்டு பையன் என்ன பண்றான்னா வேகமா இங்க இருந்து ஓடுறான். இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டைல் பையனும் பார்த்துட்டு தான் இருக்கான். பாத்தியா உன் தம்பி வந்து எந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான்னு பாரு, ஒருவேளை என் கூட வந்து மற்றவங்க பழகுனா நீ இந்த மாதிரி தான் ஜெலஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவியா என்ன அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனும் லைட்டா போட்டு வாங்க பாக்குறான். இங்க பாரு, ஒருத்தர் என் கூட பழகிட்டு விட்டுட்டு போனா பிரச்சனை எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு இந்த படையல் பையனும் இவனை போட்டு டெரரா மிரட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பைசன் பையன் வந்து ஜேம்ஸை மீட் பண்ணிட்டான். ஜேம்ஸ் பையனா பைசனை பார்த்தோன்னே, உன் பேரடா பைசனா பஃபோலாவா, உன்னையெல்லாம் போய் எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியலன்னு இந்த ஜேம்ஸ் பையன் வந்து ஓவர் நக்கலா பேசியிருக்கான். சரி அது எப்படி செலக்ட் பண்ணான்னு தனியா போய் பேசலாமா அப்படின்னு பைசன் பையன் வந்து அவனை தனியா கூட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த காண்டு போயிருக்கான்ல அவன் கிளப்புக்கு வந்துட்டான். எப்போ ஜேம்ஸை பார்த்தியான்னு இவன் பரபரன்னு கேட்டு இருக்கான். இந்த கரெக்டா கன் சவுண்ட் வேற கேக்குது, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோன்னு காண்டு பையன் வேகமா போக அந்த இடத்துல பாக்கணுமே ரத்தம் மட்டும் இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியாம காண்டு போய் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பைசன் பையன் வந்து ரிலாக்ஸா இருக்கான். தம்பி இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு நீ தான் அடிக்கடி கேட்பிய பிரேக் எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, இல்ல இந்த வேலையை விட்டு போன நினைக்கிறியா எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நேற்று ராத்திரி என்னடா என்ன பண்ண அப்படின்னு இந்த படையல் பையன் கேட்க, என்ன பண்ண அப்படின்னு இந்த பைசன் பையன் தெரியாத மாதிரி கேட்கறான். நடிக்காதடா, காண்டு பையன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ஏதோ ஒருத்தனை வந்து நீ ஹர்ட் பண்ணதானே பண்ணியிருக்க, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கரெக்டா இவன் கேட்க,
சொல்லணுமா? சொல்றேன் அப்படின்னு இப்போதான் அந்த பைசன் பையன் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். இந்த ஜேம்ஸ் பையன் வந்து காண்டை மட்டும் ஃபாலோ பண்ணல, பைசன் இருக்கான்ல பைசனையும் ஃபாலோ பண்ணியிருக்கான். பைசன் இது வரைக்கும் காண்டு கூட வந்து எங்கெல்லாம் சேர்ந்து போயிருக்கானோ அங்கெல்லாம் இவனும் இருந்திருக்கான். இந்த விஷயத்த கரெக்டா பைசன் பையன் நோட் பண்ணிட்டான். எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணியிருக்க? நீ காண்டு கூட இருந்தது எல்லாம் ஓகே தான், ஆனா நீ என்ன ஃபாலோ பண்ணது சரியில்லை. என்னை பத்தி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்லை. என்ன புரியுதா? இதுக்கு மேல நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுடா, அவனையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து இப்படிலாம் போட்டு மிரட்ட. இவன் மிரட்டல வந்து அந்த ஜேம்ஸ் பையன் பயந்துட்டான். இதுக்கு மேல எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அந்த பையன் சொல்லிட்டான். இருந்தாலும் சும்மா இல்லாம இந்த பைசன் பையன் தான் கன்னை வச்சு மேல சுட்டுட்டு போயிருக்கான். அந்த சத்தம் தான் காண்டுக்கு கேட்டுச்சு. ஏண்டா லூசு பையலே, கன்னை வச்சு சும்மா இருக்க மாட்டியா, என்ன சீன் போடுறியா அப்படின்னு படையில வந்து கத்த. ஏன் உடுப்பா, சம்பவம்னா கொஞ்சம் சவுண்ட் இதெல்லாம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு இந்த பைசன் பையன் தான் ரிலாக்ஸா பேசியிருக்கான். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணிடாத அப்படின்னு படையில வந்து பைசனை போட்டு திட்டி இருக்கான். பைசன் இதுக்கெல்லாம் அசர்ற ஆழ்மை தெரியல. இன்னொரு பக்கம் ஸ்டைலு காண்டுன்னு அவங்க பேசுறாங்க. காண்டு போய் எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுதான் குறியா இருக்கான். ஆனால்டா எனக்கு என்னமோ இந்த படையல் பையன் வந்து நல்ல மாதிரி தான் தோணுதுன்னு ஸ்டைல் பையன் வந்து படையலுக்கு லைட்டா சப்போர்ட் பண்ண. எப்பாரு நம்ம வந்து அவங்க வந்து டீப்பா லெவலெல்லாம் விழுந்துடக்கூடாதுடா, நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன், அது கிடைச்சிச்சா டக்குன்னு அவங்க விட்டு கழட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம ராத்திரிக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு காண்டு போய் வேற ஏதோ பிளான போட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணன் தம்பி அதான் அந்த படையலு பைசன்னு தனியா உட்காந்து தண்ணி அடிக்க. இந்த நேரம் கரெக்டா காண்டு ஸ்டைல் இருக்காங்களே அவங்க வராங்க. வந்தவங்க கையில வந்து டிஷர்ட்லாம் வச்சிருக்காங்க. அதுல பேர்லாம் போட்டிருக்கு, காண்டு பைசன், ஸோ டிபி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா படையலு ஸ்டைலு, ஸோ எஃப்எஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன இது நேம் காம்பினேஷனோட டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு பைசன் கேட்க, எப்ப கப்பல்ஸ் தான் அப்படிதான் பாருங்க, வா வா நான் போய் பவுலிங் விளையாடலாம் அப்படின்னு காண்டு பை வந்து இப்படிலாம் கேட்க பைசன் போய் எடுத்து ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த படையல் பை வந்து சீச்சி என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, டேட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னால வெளியெல்லாம் வர முடியாதுன்னு படையல் பை ஓவரா சீனை போட, உனக்காக கஷ்டப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன்டா இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்டைல் பை வந்து ஓவரா இப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்றான். சரி போடுறேன்னு இந்த படையல் பையனும் ஒத்துக்கிட்டான். அதுலயும் பாருங்க ஸ்டைலு பைசன் எல்லாம் சொன்ன பிறகுதான் படையல் ஒத்துக்கிட்டான். படையல் பையன் என்னதான் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் என்ன கேம்ல வந்து ரொம்ப சின்சியரா விளையாடுறதே இந்த படையல் பையன் தான். இதெல்லாம் பார்க்கும்போது பைசனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் அண்ணன் மூஞ்சில இவ்வளவு ஹாப்பியா, உன் ஃப்ரெண்டு வந்து என் அண்ணனை ஏமாத்திட மாட்டோம்ல அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து காண்டிக்கிட்ட வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்படிலாம் கேட்க, என்னப்பா நீ இப்படிலாம் பேசியிருக்க, என் ஃப்ரெண்டும் அண்ணனும் வந்து டீப்பா லவ் பண்றப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காண்டு பையனும் இப்படி பேசியிருக்கான். சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணுமே, நான் ஜேம்ஸை ஹர்ட் பண்ண போறேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நான் ஹர்ட் பண்ணுவேன்னு அப்படியே பார்த்தாலும் நீ நினைச்சியா என்ன அப்படின்னு பைசன் கேட்க, ஐயோ இவன் என்ன இப்படிலாம் கேட்கறான், சரி சமாளி போன காண்டு போயிடும், அது வந்துப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான்ப்பா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உனக்கா எப்பயுமே நான் இருப்பேன்ப்பா, உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன்னு இந்த காண்டு பையனும் என்னென்னமோ பைசன் கிட்ட பேசி உருட்டி விடுறான். இவன் உருட்ட வந்து இந்த பைசன் பையனும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஸ்டைலு படையல் இருக்காங்களே அவங்க பவுலிங் மட்டும் விளையாடல, திருதுப்புன்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இவன் மட்டும் ஆனா பரவாயில்ல, படையிலையும் சேர்த்து ஆட சொல்ல படையல் பையனுக்கு ஷையா இருக்கு, ஆட மாட்டேன்னு சொல்றான். ஏண்டா அன்னைக்கு மட்டும் இந்த கிளப்ல ஆடில, இல்ல இன்னைக்கு நீ ஆடிதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ண, சரி ஆடுறேன்னு இந்த படையிலும் அவங்க கூட சேர்த்து ஆடிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இப்படி ஒரு பக்கம் வந்து நல்லா ஃபன் பண்ணி இருக்காங்க. நல்லா ஃபன் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த காண்டு பைசனு அவங்க எல்லாம் பாட்டு பாட, ஏண்டா அவங்க என்ன சேர்ந்து நல்லா சூப்பரா பாட்டு பாடுறாங்களே, பரவாயில்ல என் ஃப்ரெண்டு வந்து உன் தம்பி வந்து நல்லா தான் பாத்துக்கிறாங்களே அப்படின்னு ஸ்டைல் கேட்க, என்னது உன் ஃப்ரெண்டு அந்த டேட்டா போடுறானா, எனக்கு அவன் நம்பிக்கையே இல்லைப்பா அப்படின்னு படையல் பையன் வந்து இப்படி சொல்றான். என்னது நம்பிக்கையே இல்லையா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஸ்டைல் கேட்டா, என்னால யாரையும் முழுசா நம்பவே முடியாது அப்படின்னு படையல் பையன் வந்து அழுத்தம் திருத்தமா இப்படி சொல்ல, அப்ப என்னையும் நம்ப மாட்டியா அப்படின்னு ஸ்டைல் கேட்க, ஒன்னதானே ஒரு 80% வேணா நம்புறேன், ஆனா 20% வந்து உன்னால என்னால நம்ப முடியாதுப்பா, இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீ என்கிட்ட மறைக்க தான் செய்யறேன்னு படையல் பையன் ஓரளவு கெஸ் பண்ணிட்டான். இங்க பாரு உலகத்துல யாராலையும் முழுசா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள் ஒளிமறைவா தான் இருக்கும், அதுக்காக நீ வந்து இப்படிலாம் யோசிக்க கூடாது,
சரிவா ரொம்ப யோசித்தா கடைசியில் அது வந்து வில்லங்கமாக தான் போய் முடியும். சரிவா நாம போய் பாட்டு போடலாம் அப்படின்னு ஸ்டைல் கூப்பிட படையல் பையன் முடியான்னு சொல்றான். முடியான்னு சொன்னா விட்டுருவேனா ஆடா போலாம் அப்படின்னு எப்படியோ ஸ்டைல் பையன் வந்து படையில கூட்டு போய் பாட்டு பாட வைக்கிறான். படையல் பையன் ஃபர்ஸ்ட் ஷையா ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன நல்லா தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் நல்லா போய்கிட்டு போதே திருதுப்புன்னு காண்டுக்கு வந்து ஃபோன் கால் வருது. கால் எடுத்தே வந்து பதறான். என்னடா சொல்ற ஏ தம்பி என்னடா ஆச்சு மறுபடியும் அந்த புலி பண்ற வந்து உன்னை புலி பண்றா என்ன இரு இப்ப அண்ணே வந்துடுறேன் அப்படின்னு காண்டு போய் வந்து பாத்துறேன். என்னடா மறுபடியும் தம்பிக்கு பிரச்சனையா வா நான் வந்து ஹெல்ப் பண்ண வரேன்னு பைசன் போய் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா நானே போயிட்டு வந்துடுறேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டு போய் வந்து இங்கேருந்து போறான். ஸ்டைல் பையனுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் ஏதோ எவிடன்ஸ் தான் கலெக்ட் பண்ண போறான்னு ஸ்டைல் பையனுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால ஸ்டைல் பையன் வந்து அமைதியா இருக்கான். காண்டு பையன் என்ன பண்றான்னா இவங்க எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு இந்த காண்டு பையன் வந்து அதான் படையல் இந்த பைசனோட வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி போட்டோ எடுத்து இருக்கான். அப்படி போட்டோ எடுக்கும் போதுதான் இவங்க அடுத்து யாரை கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட இவனுக்கு தெரியுது. இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பரபரப்பு போயிருந்தா இன்னொரு பக்கம் வந்து பைசனால அடக்க முடியல. இல்ல இல்ல காண்டுக்கு ஏதோ பிரச்சனை நான் போய் தான் ஆகணும் அப்படி இவன் திருப்பி திருப்பி சொல்ல ஸ்டைல் வேணான்னு சொல்றான். இருந்தாலும் பைசன் பையன் வந்து கேட்காம கிளம்புறேன்னு போய்கிட்டு இருக்கான். ஸ்டைலுக்கா என்ன பண்ணனே தெரியல. டக்குன்னு ஸ்டைல் பையன் வந்து காண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து தட்டி விட்டான். ஏன்டா உன் ஆள் அந்த பைசன் இருக்கான்ல அவன் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்டா அப்படின்னு மெசேஜ் வந்து தட்டி விட இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்த உடனே காண்டு போய் சும்மா இருப்பானா வேகமா கிடைச்ச எவனோட இங்கேருந்து கிளம்பி போறலாம். சரிதான் இந்த ரூம்ல தான் கேமரா இருக்குல்ல அந்த கேமரா வந்து காண்டை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்துருச்சுப்பா. காண்டு என்னைக்கோ ஒரு நாள் மாட்ட போறான் அது மட்டும் நல்லா புரியுது. ஆனா என்னைக்கு மாட்ட போறான் அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல. அப்படியே கட்டி அடுத்த சீன்ல வந்து இந்த பைசன் பையன் வந்து காண்டோட வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. பின்னாடி இருந்து யாரோ பைசன் தொடுற மாதிரி இருக்கு. யாருடான பார்த்தா அது காண்டு. எப்போடே நீதானா நீனே தெரியாம கண்ணை எடுத்துட்டேன்னு பைசன் பையன் தான் பதறான். ஆமா உன் தம்பிக்கு ஏதோ பிரச்சனை சொல்லினா சரியா போச்சா அப்படின்னு பைசன் கேட்க அதெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு காண்டு பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். இந்த தம்பிக்கார பையனும் பைசனை பார்த்தோன்னே டீசெண்டா இங்கேருந்து கிளம்ப சரி உன் தம்பிக்கு நம்ம ரெண்டும் லவ் பண்றோம் டேட் பண்றோம் அப்படின்னு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு காண்டு சொல்றான். சரி அப்ப ஏதோ ஓரளவு தெரிஞ்சு போச்சுல இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கிறேனே ப்ளீஸ் 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 அப்படின்னு பைசன் பையன் வந்து ரொம்ப கெஞ்ச காண்டு பையனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன இவங்க ரூம்குள்ள போய் சும்மாவா இருக்க போறாங்க எல்லாம் நடக்குது. அப்போதான் காண்டு பையனோட காலில் உள்ள டேட்டோவை பார்க்க இது என்ன காலில் உள்ள டேட்டோ நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பைசன் கேட்கறான். அதுவா நான் சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட கத்துக்கிட்டதுதா ரொம்ப மோசமா இருக்குல்ல அப்படின்னு காண்டி கேட்கறான். இல்ல நல்லா தான் இருக்கு எனக்கு உன்னை பத்தினா எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும் உன் பாடி பார்ட்ஸ் உள்ள எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த பைசன் பையன் என்ன பண்றான்னா காண்டு கூட வந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கேதான் இப்படி ஒரு பக்கம் போயிருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த அன்னையன்காரை படையல் இருக்கோம்ல படையல் ஸ்டைல்னு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா நல்லா ஜல்சா பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. ஆனா என்னைக்கு ஸ்டைலை பத்தியும் காண்டை பத்தியும் அவங்களுக்கு தெரிய வர போதுன்னு தெரியல. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோடைய இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.